அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். கதை ஒன்று சொல்லட்டுமா? ஒரு தம்பதியருக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் மிகவும் நல்லவர், மிகவும் ஒழுக்கமானவர். அந்த மாதிரி வளர்த்து வந்தாலும் அப்படி சொல்படி கேட்டு வளர வேண்டும் அல்லவா? மகனும் அப்படியே வளர்ந்தார். மிகவும் அருமையான குடும்பம். அவர்களுக்கு வந்த மருமகள், மாமியார் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டே தினமும் காலத்தை ஓட்டி வந்தார்கள். என்ன செய்வது? அப்பாவும் மகனும் சொல்லி பார்த்தார்கள். இருவரும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக போட்டி போட்டுக்கொண்டு தினமும் சண்டை போட்டுக்கொண்டு இருப்பார்கள். இவர்களுக்கு ஒரு வயது ஆண் குழந்தை. பேர குழந்தையை அந்த அம்மா மிகவும் அன்பாக வளர்த்து வந்தார். சாப்பாடெல்லாம் நன்றாக ஊற்றுவார். எடுத்தால் என் மகனை எடுக்கக்கூடாது என்று இந்த மருமகள் சண்டை பிடிப்பாள். மகனோ ஒன்றும் சொல்ல மாட்டார். அம்மா பக்கமும் சொல்ல மாட்டார், அப்பா பக்கமும் சொல்ல மாட்டார், பெண்டாட்டி பக்கமும் சொல்ல மாட்டார். இப்படியே இருந்தது. அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவது ஒன்றா மருமகள், இல்லாது மாமியார் யாராவது ஒருவர் ஊற்றுவார்கள். அந்த குழந்தை இருவரிடமும் சாப்பிட்டு கொண்டு அமைதியாக உறங்கிவிடும். ஒரு நாள் காலையில் எழுந்தவுடனே மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துவிட்டது. அந்த குழந்தையை சாப்பிடுவதற்கு வரையா குட்டி என்று அழைக்கவும் அந்த குழந்தை சிரித்து கொண்டே தவழ்ந்து கொண்டு வந்தது. யாரிடம்? பாட்டியிடம். இந்த மருமகளோ, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது குட்டி, அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியாது, ஒருவருடைய குழந்தை தான், நீ வா, நான் ஊட்டி விடுகிறேன் என்று சொல்லி இழுத்து கொண்டு ஒரு கிண்ணத்தில் சாப்பாடை வைத்து கொண்டு அழுக பாட்டியிடம் போகிறேன்னு அது பாட்டி பக்கம் கை நீட்டியது. அழுக கையை பிடித்து இழுத்து இடுப்பில் போட்டு, நீ என்னிடம்தான் இன்னைக்கு சாப்பிட வேண்டும், சாப்பிடுகிறாயா இல்லையா என்று பார்க்கலாம் என்று கன்னத்தில் ஒரு அடிவிட்டு சாப்பாட்டை ஊட்டி விட்டாள். அந்த குழந்தை அழுது கொண்டே சாப்பிட்டது. ஒரு ஸ்பூன், மறு ஸ்பூன் ஊட்டும் பொழுது அதற்கு விக்கி விட்டது. தண்ணி கொடுத்தார். இந்த மாமியார் ஓடி வந்தார். ஐயோ, குழந்தையை கொஞ்சி விடாது, என் குழந்தை தானே, உங்களுக்கு என்ன இப்படி ஒரு அக்கறை என்று பேசினார். என் மகனோட குழந்தை, அதனால் அக்கறை என்றார். உங்களை விட எனக்கு தான் உரிமை அதிகமாக இருக்கின்றது என்று சத்தம் போட்டால் மருமகள். மகனும் மாமனாரும் வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக விட்டுவிட்டனர். யார் பக்கம் போனாலும் பிரச்சனை தான் பெரிதாகிவிடும். அந்த குழந்தையை அழுது கொண்டே சாப்பிட்டதால் அணத்தி கொண்டு விழுங்கியது விக்கி கொண்டது. மீண்டும் தண்ணியை எடுத்தால், பாட்டிலில் தண்ணியை கொடுத்தால் மருமகள். அந்த குழந்தை இழுத்து கொண்டது. சரி, அருகிலேயே அடுத்த 2 வீடு தாண்டியே ஒரு கிளினிக் இருக்குது. வேகமாக அழைத்து கொண்டு 3 பேரும் சென்றார்கள். மருத்துவர் அப்பொழுதுதான் வெளியில் செல்ல ஆயத்தமாகி இருந்தார். குழந்தையை பார்த்தவுடன் முதலுதவி கொடுத்தார். என்னென்னவோ செய்து பார்த்தார். கடைசியில் அந்த குழந்தை கண்ணை செருகி விட்டது. குழந்தை இறந்து விட்டது. ஐயோ, மாமியாரை பார்த்து இந்த அம்மா என் குழந்தையை கொன்னுட்டாங்கன்னு மகன் ஓங்கி ஒரு அறை விட்டார். இந்த மாதிரி பேசாதே, நீதானே சாதத்தை ஊட்டினாய், அம்மா கேட்டதுக்கு நீதானே சாதத்தை ஊட்டினாய் என்று சத்தம் போட்டார். அதாவது, முதலில் தனி கொடுத்தனம் செல்ல மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் என்றார்கள். குழந்தை இறந்தவுடன் தனி கொடுத்தனம் சென்று விட்டார்கள். முதலிலேயே தனி கொடுத்தனம் சென்றிருந்தால் இந்த குழந்தை இறந்திருக்குமா? அவரவர்கள் குடும்பத்தை அவரவர்கள் கவனித்து கொண்டு ஒழுக்கமாக இருந்திருப்பார்கள். யாரும் யாரையும் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்து கொள்ள வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்காது. ஆகவே இக்காலத்தில் ஒன்றாக குடித்தனம், கூட்டு குடும்பமாக இருப்பதை விட தனித்தனியாக வாழ்வதுதான் சிறப்பு. இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு
நாம் அனைவரும் மாற்றி அமைத்து கொண்டு அவரவர்கள் சுகத்தை தேட வழிவகுத்து கொள்ள வேண்டும். மாமியாருக்கு ஒரு பைத்தியம் பிடித்தது போல ஆகிவிட்டது. மருமகளோ வேலைக்கு சென்று விட்டால் அவளுக்கு குழந்தையின் நினைவு குறைவாகிவிட்டது. மாமியார் பைத்தியம் பிடித்தது போல் ஆகிவிட்டார். பிபி ஏறுவதும் இறங்குவதும் தலை சுற்றுவதும் இப்படியாக இருந்தது. கடைசியில் இந்த அம்மாவுக்கு கைகால் பக்கவாதம் ஆகிவிட்டது. இருவரும் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் சேர்ந்து கொண்டார்கள். சூழ்நிலையை பார்த்தீர்களா? இதிலிருந்து என்ன தெரிகிறது? கூட்டு குடும்பத்தை விட அவரவர்கள் தாய் மகன் தகப்பன் மகன் பாசம் இருந்தாலும் தனியாக வாழ்வதுதான் இக்காலத்தில் சிறப்பு என்று தெரிகிறது அல்லவா? தங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது வி.எஸ். ரோமா.